ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி தங்க விலை நிலவரம் என்ன. ஸோ ஏற்கனவே தங்க விலை ஜாஸ்தியான ஒரு ரேட்டில் தான் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எவ்வளோ தூரத்துக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனால் இன்க்ரீஸ் ஆச்சு, இன்னும் எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனால் இந்த ப்ரைஸ் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சேனல் எதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் தவறாமல் உங்களை சேரும். ஓகே சார், ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா லைவ்லன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு அவுன்ஸ்க்கு $US $19.08 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஒரு ப்ரைஸில் பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு $35 இன்க்ரீஸ் இருக்குது. ஸோ இது நம்ம காலையில் கிட்டத்தட்ட $1,900 வரைக்கும் போனதாக சொல்லி பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு $12 இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ கரண்ட்டாக $19.08 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இன்றைக்கி டாலர் இண்டெக்ஸ் DXY ரொம்பவே வீக்கனாக இருந்துச்சு. ஸோ நம்ம காலையிலேருந்தே பார்க்கும்போது 0.3 டவுனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 0.5 இப்போ பார்த்திங்கன்னா -0.6% போய்கிட்டு இருக்கு. ஸோ வேறு கரன்சி, அதாவது இதுக்கு இணையான கரன்சின்னு சொல்லி பார்க்கும்போது GBP அதுக்கப்புறம் யூரோ, இந்த ரெண்டுமே இன்றைக்கி ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஸோ GBP பார்த்திங்கன்னா 0.92% பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. யூரோ பார்த்திங்கன்னா 0.68% பாசிட்டிவாக இருக்குது. இந்த ரெண்டும் பாசிட்டிவாக இருக்க ரீசனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே டாலர் இண்டெக்ஸ் டவுனாக இருக்குது. ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆயில் ப்ரைஸ் இன்றைக்கி கொஞ்சம் ஹையாக மூவ்மெண்ட் இருந்தனால தான். ஸோ OPEC ப்ளஸ் மீட்டிங்கில் அந்த ஆயில் ப்ரைஸ்க்கு பாசிட்டிவான ஒரு மெசேஜ் வந்தனால பார்த்திங்கன்னா ஆயில் ப்ரைஸ் இன்றைக்கி நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்தராக நம்ம ஏற்கனவே பார்த்த இன்ஃபர்மேஷனோட பார்த்திங்கன்னா 3% தான் இன்க்ரீஸ் ஆகிச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ், இப்போ கரண்ட்டாக 3.5% இன்க்ரீஸ் போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி DXY வீக்கெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் அமைஞ்சுது. ஸோ இதுக்கு இல்லாமல் நம்ம இன்றைக்கி வெயிட் பண்ணிட்டு இருந்ததுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா யூஎஸோட ஃபேக்ட்ரி ஆர்டர்ஸ் ரிப்போர்ட் தான். இந்த யூஎஸோட ஃபேக்ட்ரி ஆர்டர்ஸ் ரிப்போர்ட் பாசிட்டிவாக தான் வந்துருந்துச்சு. என்ன தான் யூஎஸோட ஃபேக்ட்ரி ஆர்டர்ஸ் ரிப்போர்ட் பாசிட்டிவாக வந்திருந்தாலும் அது DXY கொஞ்சம் அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு பத்தாத ஒரு டேட்டாவாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம இன்றைக்கி US ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே பாசிட்டிவாக இருக்குது. ஸோ நேற்றுக்கு எப்படி US ஸ்டாக் மார்க்கெட் பாசிட்டிவாகவே இருந்துச்சோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்குது. ஸோ டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 பாயிண்ட்ஸ் மேலே ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் டெக்னாலஜி ஸ்டாக்ஸும் எல்லாமே பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ US ஸ்டாக் மார்க்கெட் அதுக்கப்புறம் கோல்டு, இந்த ரெண்டும் இன்றைக்கும் US ட்ரேடிங் செஷன் ஆரம்பத்தில் பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு. ஸோ தொடர்ச்சியாக இப்படி தான் நீடிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் தெரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே நம்ம ஒரு எக்கனாமிக் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா API க்ரூட் ஆயில் ஸ்டாக் ரேஞ்ச் ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு டேட்டாக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தற்போதைய நிலவரப்படி க்ரூட் ஆயில் ரிப்போர்ட்டுக்கு, அதாவது க்ரூட் ஆயிலுக்கு தான் சப்போர்ட்டிவாக எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட்டும் அந்த மாதிரி ஃபேவராக தான் வரும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அப்படி வர்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா DXY மேலும் குறைவதற்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ அப்படி குறைஞ்சதுன்னா தங்க விலை இன்னும் அதிகமாக உயரும் அப்படின்றத ஒரு பாயிண்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் தங்க விலை குறையிறதுக்கான ஒரே வாய்ப்பு பார்த்தீங்கன்னா US எலெக்ஷனோட ரிசல்ட்ஸ் வர்ற ஒரு அடிப்படையில் மட்டுமா தான் இருக்குது. ஸோ எப்படி அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வருது, அதன் அடிப்படையில் தங்க விலை எப்படி மாறுது அப்படின்னு நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.